ஸ்ரீராம குணானுபவம். அயோத்தியாவில் ஸ்ரீ ராம ஜன்மபூமியில் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ விஸ்வபிரசன்ன தீர்த்த பேஜாவர் சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமபிரானின் 16 கல்யாண குணங்களின் கொண்டாட்டம். நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டிநாடு வித்யாசிரமம், MRC நகர், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை. நடைபெறும் நேரம் காலை 9:30 முதல் மாலை 6 மணி வரை. ஸ்ரீ ராமபிரானின் திருக்கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக்க அனைவரையும் வரவேற்கிறோம். அனுமதி இலவசம். ஜெய் ஸ்ரீராம். பஞ்சபூதம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அடுத்த 15 நாட்கள் வந்து இவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்த 15 நாட்கள் இவங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸை வால்பேப்பராக வச்சுக்கலாம், இல்லை எழுதி வந்து அவங்க வச்சுக்கலாம். இந்த 15 டேஸ் அவங்களுக்கு லக்கியாக இருக்கும்னா என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்க வந்து 10 இந்த 2 10 வரும், அந்த நம்பரை வந்து இவங்க யூஸ் பண்ணலாம், ஏஞ்சல் நம்பர். இவங்களை சுற்றி நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. பாசிட்டிவான ஒரு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அதாவது தேவதைகளே நல்ல தேவதை துர்தேவதைகள் இருக்காங்க. விநாயகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ, எந்த ஃபார்மில் இருக்கிறாங்களோ, என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்களோ, என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கோ அதையெல்லாம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரியான யூனிவர்ஸ் மெசேஜ் எவ்ரி 15 டேஸ், அப்புறம் வரக்கூடிய அக்கேஷனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காட்ஸ் மெசேஜ், இதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய திருவருள் டிவியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வரும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த 15 நாட்கள் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய பஞ்சபூதம் மெசேஜ் என்னவா இருக்குது, அது கூடவே விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அடிஷ்னலாக விநாயகர் மெசேஜும் நமக்காக கொடுக்க வந்திருக்காங்க டேரட் கார்ட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக, ஏன்னா வாரம் நம்ம நேயர்களுக்கு அந்த 15 நாட்களுக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு காடோட மெசேஜ் நம்ம சொல்கிறோம். இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக விநாயகருக்கான அந்த ஒரு கார்ட்ஸோடையே வந்திருக்கீங்க. ஸோ முதல்ல அதற்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த 15 நாட்கள் நம்ம நேயர்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைல் செலெக்ஷன் வந்து சொல்லிடுறேன். இங்கே வந்து பிளாக் கலர் பைல் இருக்குது. ஸோ பைல் நம்பர் 1, ப்ளூ கலர் பைல் இருக்குது, பைல் நம்பர் 2, பிங்க் கலர் பைல் இருக்குது, பைல் நம்பர் 3, அதாவது கிறிஸ்டல் இருக்குது. ஸோ இந்த 3 கிறிஸ்டலில் எந்த கிறிஸ்டல் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்ணை மூடி விநாயகரை மனசில் நினச்சிட்டோ இல்லை யூனிவர்ஸை மனசில் நினச்சிட்டோ ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒரு கிறிஸ்டலுக்குமான யூனிவர்ஸ் ப்ளஸ் விநாயகர் மெசேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டுருக்க நேர்கள் இந்த 3 கிறிஸ்டலில் ஒரு டீப் பிரெத் எடுத்து மேம் சொல்கிற மாதிரி நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை நினச்சிக்கோங்க. அந்த கிறிஸ்டலுக்கான மெசேஜ் என்னவா இருக்குன்னு 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பிளாக் கலர் கிறிஸ்டல் யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான பஞ்சபூதம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, அடுத்த 15 நாட்கள் வந்து இவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு விஷயத்தில் அவங்க பயப்படுறாங்கன்னா அந்த பயம் வந்து டைரெக்டாக பயமாக வெளிப்படுத்த மாட்டாங்க, அது ஒரு ஈகோவாக வெளிப்படுத்துவாங்க மற்றவங்க கிட்ட. ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு பய உணர்வுனால தான் அவங்க வெளிப்படுத்துறது. அதனால் எதை பற்றியும் வந்து பயம் தேவையில்லை. அதுக்கு பதிலாக கற்றுக்கலாம், தெரியாத விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். ஸோ எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்காக ஈகோவாக வந்து இருக்கிறாங்க சில நபர்கள்கிட்டனா அதை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அடுத்த 15 நாட்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பவுமே அவங்களுடைய சக்ஸஸை ஹோல்ட் பண்ணுறது அந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து லேர்ன் பண்ணணும். வாழ்க்கைன்றதே ஒரு பாடம் தான். ஸோ அது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் எனக்கு எல்லாமே தெரியும், நான் மற்றவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. அது லேர்ன் பண்ணணும் அடுத்த 15 நாட்கள். அப்படி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அவங்க இப்போது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சேலஞ்சஸ் எல்லாமே வந்து சீக்கிரமே ரிசால்வ் ஆக போகுது. ஸோ அதுக்கு இவங்களும் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கும் போது, அண்ட் எப்பவுமே ஃபேஸை வந்து சிரிச்ச முகமாக வந்து வச்சுட்ருக்கணும். எப்பவுமே சோகமாக இருக்கிறது இல்லை ஒரு மாதிரி ரூடாக இருக்கிறது, அப்போ தான் வந்து யாரும் நம்மக்கிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு விதமான பயத்தினால வர்றது தான். பட் வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஈகோவாக இருக்காங்க, ரொம்ப வந்து எட்வைட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கும் போது
கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸ் எல்லாமே இவங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஃப்யூச்சர் வர்றதுக்கு இவங்களும் வந்து அந்த வெல்கமாக இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும். அதனால் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் நெக்ஸ்ட் 15 days. அண்ட் தேவையில்லாத ஈகோ பயம் எல்லாத்தையும் வந்து கைவிட்டுறணும். சரி, இவங்களுக்கான ஒரு ஃபேவரட் கலர்ஸ் இந்த 15 days வந்து இந்த கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ணலாம், இவங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்னா என்ன கலர்ஸ்? ஸோ இவங்களுக்கு ஃபேவரான கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து இந்த 15 days நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் விநாயகர் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் மெசேஜ், விநாயகர் சதுர்த்தியுடைய அந்த நிகழ்ச்சியை ஒட்டி விநாயகர் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் மெசேஜ் என்ன வரும்? விநாயகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ஆன்மீக ரீதியாக சில ப்ராக்டிஸ் வந்து அவங்க பண்ணணும். ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம உள்ளே போகும்போது நம்மளுக்கு இருக்கிற ஸ்டெப்பே நம்மளுக்கு இருக்கிற பயம், பதட்டம், ஏதாவது ஈகோ, ஸோ நான் தான் அப்படின்றத கர்வம் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும், அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். அதனால் ஆன்மீக ரீதியாக ப்ராக்டிசஸ் இனிமேல் பண்ணும் போது ஆல்ரெடி இவங்க பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதை கண்டினியூ பண்ணணும். இல்லை இதுதான் இது வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதில்லை, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துட்டாலும் சரி ஆன்மீக ரீதியாக இப்போ அவங்க வந்து சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். அது வந்து விநாயகர் சதுர்த்தியிலேருந்தே மேற்கொள்ளலாம். அண்ட் வந்து விநாயகரை முன்னிலைப்படுத்தியே வந்து விநாயகர் வழிபாட்டோட கூட அவங்க வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும் போது நிச்சயமாக அது ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், இந்த மாதிரியான ஒரு தன்மை அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும், அது எல்லாமே எண்ட் ஆகிடும். கரெக்டாக வந்து உங்களுடைய அந்த முதல் சொன்ன கார்ட்ஸுக்கும் இதுக்கும் பக்காவாக வந்து மேட்ச் ஆகுது. அவங்க வந்து ஆல்ரெடி அந்த மனசில் ஒரு பயம், அது ஈகோவாக வெளிப்படும் போது அந்த ஸ்பிரிச்சுவலில் போகும்போது அது கண்டிப்பாக அது ஒரு 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 வெப்பன் மாதிரி அதை அவங்களுக்கு சேஃப் கார்ட் பண்ணும். அடுத்த 15 நாட்கள் இவங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸை வால்பேப்பராக வச்சுக்கலாம், இல்லை எழுதி வந்து அவங்க வச்சுக்கலாம். இந்த 15 days அவங்களுக்கு லக்கியாக இருக்குன்னா என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்க வந்து 10-10 இந்த 2 10 வரும், அந்த நம்பரை வந்து இவங்க யூஸ் பண்ணலாம், ஏஞ்சல் நம்பர். ஸோ அந்த 10-10 வந்து ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். நெகட்டிவான விஷயங்கள்லாம் எண்ட் ஆகும், பாசிட்டிவான காரியங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ அந்த 10-10 அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பார்த்துட்டு இருக்க நேர்கள் யார் வந்து கிறிஸ்டல், பிளாக் கிறிஸ்டல் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட்ஸில் வந்து 10-10 அப்படின்னு பதிவு போட்டு ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி விநாயகருக்கான நன்றியும் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய தருணத்தில் இருக்கும். சரி, அடுத்ததாக வந்து கிறிஸ்டல் நம்பர் 2 யார் ப்ளூ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங் என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, அடுத்த 15 நாட்கள் வந்து இவங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லை குலதெய்வமாக இருக்கட்டும், இப்போ வந்து அவங்களுக்கு லைக் இஷ்ட தெய்வம் பிடித்தமான தெய்வம் எல்லாம் ஒன்று தான். ஸோ மனசில் எந்த தெய்வத்தை வழிபடுறாங்களோ, ஃபாலோ பண்ணுறாங்களோ, பிடிக்குமோ, ஸோ அவங்கள கண்டிப்பாக நம்பணும். குறிப்பிட்டு ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு தெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக அப்படின்னா அந்த தெய்வத்தை நிச்சயமாக அவங்க வந்து நம்பணும். ஸோ இந்த அடுத்த 15 நாள் அவங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் அவங்களுடைய அந்த பிளானிங்ஸ், அடுத்த கட்ட ஃப்யூச்சர் பிளானிங்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக போகும். அண்ட் இவங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்கும், அந்த ப்ரேயர்ஸ்க்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும், பிளெஸ்ஸிங் கிடைக்கும். ஸோ இதை இவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் அவங்களுடைய ஏஞ்சல்ஸு, அவங்களுடைய தெய்வத்தை அவங்க ட்ரஸ்ட் பண்ணணும், நம்பணும். ஓகே. ஏன்னா இங்கே என்னென்னா இவங்க வந்து ஒரு கடவுளுடைய குழந்தை, தெய்வீகத்தன்மை வந்து நபராக வந்து கண்டிப்பாக இருப்பாங்க இந்த பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க. ஸோ ஆனால் கொஞ்ச நாளாக இவங்களுக்கு இருக்கிற அந்த மன நெருடல், இல்லை வந்து தெய்வத்தையே கொஞ்சம் நம்பாமல் இருப்பாங்க, அந்த தெய்வத்தன்மையே வந்து நம்பிக்கையற்றதாக போயிருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய வைப், எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே கம்மியாக இருக்கும், அந்த பவர் எல்லாமே கம்மியாக இருக்கும். இந்த 15 days இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால திருப்பியும் அவங்களோட பவர் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது கிடைக்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாமே வந்து திருப்பி மறுபடியும் வந்து ஒரு ரீசைக்கிள் மாதிரி ஒரு புதிய ஜேர்னியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நியூ பிகினிங், ஒரு பெரிய அளவில் நியூ பிகினிங் அவங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக இவங்களுக்குமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாலோயிங் இருக்கணும், தெய்வ வழிபாடு இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கான கலர்ஸ், இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலான்னா 15 daysக்கு அவங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கான கலர்ஸ் வந்து ஒயிட் அண்ட் பர்பிள் வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய. ஒயிட் அண்ட் பர்பிள். ஓகே. இவங்களுக்காக ஸ்பெஷலாக விநாயகர் அடுத்த 15 நாள் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ விநாயகர் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து இவங்க உறுதியோடு இருக்கணும். எதை எடுத்துக்கிட்டாங்களோ, எந்த காரியத்திலேருந்து இவங்க பின்வாங்கினாங்களோ, எந்த முயற்சியிலேருந்து பின்வாங்கினாங்களோ அதை மீண்டும் தொடரணும்.
அதில் வந்து திருப்பியும் அந்த கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, பின் வாங்காமல் இருக்கிறதுக்கு அதில் டிட்டர்மினேஷனோடு இருக்கணும். அதாவது திடமாக இருக்கணும். ஸோ நான் திடமாக இருக்கிற வரைக்கும் என்னால் என்னை வந்து யாரும் அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை, மனப்பக்குவத்துக்கு அவங்க வரணும். அதுதான் மெயினாக அவங்க வந்து ஒரு காரியத்தில் நிலையாக நிற்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்த அவங்க பண்ணணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடும் வந்து செய்யலாம். அந்த திடமான மனநிலை கிடைக்கிறதுக்கும் விநாயகரை தொடர்ந்து அவங்க வந்து வழிபடலாம். ஒருத்தவங்க ஒரு மாதிரி வழிபடுவாங்க. விரதமாக இருக்கிறது, இல்லை ஏதாவது வேண்டுதல் வைக்கிறது, இல்லை குறிப்பிட்ட நாளில் சதுர்த்தி அப்போது விரதம் இருக்குது, அந்த மாதிரி அவங்க எந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் வேண்டிக்கிறாங்களோ, ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தொடர்ந்து பண்ணணும். அவங்களுக்கு அந்த மன வலிமை, அந்த திடம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக இப்போ வேணும் அடுத்த 15 நாளைக்கு. ஓகே, இப்போ இவங்களுக்கான ஏதாவது ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் நம்பர்ஸும் இந்த வாரம் இருக்கா? ஃபைல் நம்பர் 2 இவங்களுக்கான நம்பர் இருக்கு. 555 ஏஞ்சல் நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம். வாவ், 555. ஆமாம், அது ரொம்ப நிறைய சேஞ்சஸை கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் உங்களுக்கு. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் யார் செலக்ட் பண்ணீங்களோ அவங்க வந்து உங்களுடைய ஏஞ்சல் நம்பர்ஸ் எழுதி ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பதிவுகளை கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த 3வது கிறிஸ்டல் பிங்க் கலர் கிறிஸ்டல் யாரெல்லாம் வந்து மனசில் நினச்சிருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங் இப்போ பார்த்துடலாம். அடுத்த 15 நாட்கள் இந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் மெசேஜ், இல்லை பஞ்சபூதம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதனுடைய கூட்டமைப்பு என்ன மெசேஜ் சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 15 நாளைக்கான மெசேஜ் வந்து பார்க்கலாம். யூனிவர்ஸ் மெசேஜ். இவங்களை சுற்றி நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. பாசிட்டிவான ஒரு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அதாவது தேவதைகளே நல்ல தேவதை, துர்தேவதைகள் இருக்காங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு அந்த நல்ல பாசிட்டிவ் நல்ல தேவதைகள் சுற்றி இருக்கும் போது எல்லாமே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும், பாசிட்டிவாக நடக்கும். இப்போது அவங்களுக்கு இல்லை வரக்கூடிய இந்த 15 நாட்களில் நிறைய பாசிட்டிவிட்டி அவங்களை சுற்றி உருவாக இருக்குது. நல்ல தேவதைகள் இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹீலிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஹீலிங்கை எடுத்துக்கிட்டு அவங்க அதை ஒரு ஸ்ட்ரென்த்தாக அவங்க எடுத்துக்கிட்டு, அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற அந்த வளமான வாழ்க்கை, ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இது அபண்டன்ஸ்ன்றது வந்து நிறையன்றது அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எய்ம் வச்சு நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோன்னா, இவ்வளோ வந்து நம்மளுக்கு அந்த அவுட்கம் வரணும் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம பண்ணுறோன்னா அதை விட அதிகமாக வரும், பல மடங்கு. அதுக்கு பேர் தான் அபண்டன்ஸ். அது வந்து மணி வைஸ்ன்னு இல்லை, எல்லா விஷயத்துலேயும் அது வந்து நடக்கும் அந்த அபண்டன்ஸ் நம்ம லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு பண ரீதியாகவும் சரி, மகிழ்ச்சி ரீதியாகவும் சரி, நிம்மதி ரீதியாகவும் சரி, அந்த அபண்டன்ஸான லைஃப் வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதுக்கு இவங்க இப்போ இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியை வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கணும். நிறைய வந்து ஹீலிங், அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஹீலிங் நிறைய பண்ணிக்கணும். ஸோ இந்த செல்ஃப் ஹீலிங் கிடைக்க இங்கே வந்து அந்த எமரால்டு கலரை வந்து நிறைய யூஸ் பண்ணணும். மரகத பச்சை அதை நிறைய யூஸ் பண்ணணும். மரகத கல் கூட அவங்க வந்து யூஸ் பண்ணலாம், எப்பவுமே வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த பர்சனல் ஹீலிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது கிடைக்க அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி அதிகமாகிட்டே இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் ஏஞ்சல்ஸோடு அவங்க கனெக்ட் பண்ண முடியும். அதன் மூலயமா அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு அபண்டன்ஸான ஒரு லைஃப், அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 days இவங்க என்ன இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஓவர் ஆக போகிறது இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 days இந்த கிறிஸ்டல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதில் இவங்க எந்த கலர்ஸ் நிறைய டாமினண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 15 days? நம்ம சொன்ன மாதிரி க்ரீன், மரகத பச்சை, அதுவும் குறிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கோல்டன் கலர் நிறைய யூஸ் பண்ணலாம். நாட் எல்லோ, கோல்டன் கலர், அந்த தங்க நிறத்தில் வரக்கூடிய அந்த கலர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இந்த வாரம் விநாயகர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் மெசேஜ் என்னவா இருக்கு? விநாயகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ, எந்த ஃபார்மில் இருக்கிறாங்களோ, என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்களோ, என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கோ அதையெல்லாம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் வரும். கொஞ்சம் டவுன் ஆகுதுன்றதுக்காக அந்த நல்ல விஷயங்கள்லாம் விட்டுறக்கூடாது. இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த பிலாங்கிங் தன்மை வேணும், அது பிடிச்சிட்டே இருக்கணும்.
என்றைக்குமே அந்த திடமாக அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். போத் ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே அந்த ஹானஸ்டியை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது என்றைக்காவது ஒரு நாள் ரிவார்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இவங்க பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள், நல்ல ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து அதை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த தன்மை அவங்களுக்கு அந்த விஷயங்களில் இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்களில். ஸோ விநாயகர் சொல்லக்கூடியது அதுதான். அது இருக்கும் போது கண்டிப்பாக இங்கேயும் அபண்டன்ஸ் இருக்குது, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்வீட் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் வந்து கையில் வச்சுட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்கம், ஒரு லைஃப் ஸ்டைல் அது விநாயகர் பெருமான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு குட் நியூஸாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு ஸ்வீட் ஷேர் பண்ணுறதுனால அது குட் நியூஸ் தானே. ஸோ இந்த கிறிஸ்டல் நம்பர் 3 யார் யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாட்டி வந்து 15 டேஸும் வந்து நல்லா ப்ராஸ்பெரிட்டி அபண்டன்ஸாக இருக்க போதுன்னு சொல்லி பாசிட்டிவ் மெசேஜ் கிடச்சிருக்கு. ஸோ கமெண்ட்ஸில் உங்களுடைய கலர்ஸை நீங்கள் சொல்லி ஓம் விநாயகா போற்றி அப்படிங்கிற மெசேஜை பதிவிடலாம். எல்லாருக்குமே எல்லா பாசிட்டிவ் திங்ஸும் அடுத்த 15 நாளைக்கு கிடைக்கணும். விநாயகர் சதுர்த்தி எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் திருவருள் டிவி நேயர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வது. அருமையான ஒரு பதிவு கொடுத்ததுக்கு நன்றி மேம். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் 15 டேஸாக பாசிட்டிவாக கொண்டு போங்க அண்ட் பாசிட்டிவாக இருங்க. பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கான பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும், ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சாரா மேம் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கான பர்சனல் ரீடிங், உங்களுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், அடுத்து நீங்கள் என்ன மாதிரி முயற்சி எடுக்கலாம், உங்களுடைய அந்த வாழ்க்கையை பற்றின டெசிஷன்ஸ், கரியர் பற்றின டெசிஷன்ஸ்னு ஆல் ரவுண்டிங்காக தன்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸை நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, கிளாஸஸும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அபவ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும்.